இன்றைக்கி நிறைய பேர் ஆர்கானிக் வெஜிடபிள் கிடைக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நல்ல கேள்விக்கு, கிடைக்குமா? எங்கே பார்த்தாலும் ஆர்கானிக் வெஜிடபிள்ன்றாங்க. முடியுமா? அது போல் உற்பத்தியே பண்ண முடியாதுங்க இந்தியாவில். அந்த மாதிரி உற்பத்தியே இல்லை. ஆர்கானிக் வெஜிடபிள் சாப்பிட்லான்னு கேன்சர் வந்துடும், ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். இதுக்குன்னு நம்ம ஆள் சிக்கனையும் ஆர்கானிக் சிக்கன்ன்றான், மட்டனையும் ஆர்கானிக் மட்டன்ன்றான், ஃபிஷ்ஷே கொஞ்ச நாள் போனால் ஆர்கானிக் ஃபிஷ்ஷுன்னு வாங்க போல். எப்படி? ரைஸையும் ஆர்கானிக் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஆல்கலைன் வாட்டர்னு சொல்கிறாங்க, இமயமலை தண்ணின்றாங்க. அது குடித்தா நம்ம ஒரு போர்வெலுக்குன்னா கேவலமாக இருக்குது அந்த தண்ணி. நம்ம கிணத்து தண்ணியும் ஸ்வீட்டாக இருக்கும் போல். ஆர்கானிக் வாட்டர்ன்றாங்க, ஹிமாலயா வாட்டர்ன்றாங்க, ரிவர்ன்றாங்க, ஸ்ப்ரிங்ன்றாங்க. நம்ம ஆள் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கொடுக்குறான். ஏன் அவனுக்குன்னா பயம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விதை. ஆமென். அப்போ அடுத்த வாட்டி நீங்கள் யாருக்கும் காணிக்க கொடுக்கும்போது, பிரதர் எனக்கு ரொம்ப பிடிக்கலாம் கொடுக்கக்கூடாது. பிரதர் நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க, ஐ வாண்ட் டு சப்போர்ட் யூ. நல்லது தான். ஆனால் why you want to support? Because you want your vegetables, your chicken and the mutton to be blessed by God. Hallelujah. You don't have to worry about cancer. You don't have to worry about any kind of antibiotics on it, because you know the angels of God are guarding your food. இந்த நிச்சயம் இருக்கணும். Hallelujah. Amen. கீரையை சாப்பிடு. இனி கீரையிலே இருக்குது கெமிக்கலு. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? எல்லாம் லேபுக்கு அனுப்புவோமா? ஆண்டவர் சொல்ல, நீ ஜெபம் பண்ணு, விதை கீரையை நீ சாப்பிட்றே இல்லையோ அந்த சத்து உனக்குள்ளே வரும். ஆமென். 12வது வசனம், அப்பொழுது எல்லா ஜாதியரும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் எப்படி வந்திருக்குதுன்னா, you will be voted a happiest nation, you will be voted the happiest family. Hallelujah. என்னப்பா நான் வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டா, இவன் ஜோராக இருக்கிறான், இவன் ஹாப்பியாக இருக்கிறான், இவன் ஆனியன் வாங்கினா புதுசாக இருக்குது, தக்காளி வாங்கினா புதுசாக இருக்குது, நான் எவ்வளோ கிலோமீட்டர் போய் ஆர்கானிக் மில்க்கு, ஐயோ எந்த சேட்டையும் அந்த பாயும் பிடிச்சி அந்த மில்கை வாங்கி அதை கொதிக்க வச்சு குடிக்க எப்பா நினைக்கிறதுக்கு, இவன் ஆவின் பாக்கெட்டை வாங்கினாலும் அது ஆர்கானிக் மில்க்குன்னா பெஸ்ட் மில்காக மாறுது. எப்படி? அவர்கள் ஹாப்பியஸ்ட் நேஷன். ஹல்லேலூயா. நான் 7 ரூபாய் பால் பேக்கெட் இப்போ நிறைய ரூபாய் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ 22 ரூபாய் பால் பேக்கெட் நினைக்கிறேன் இப்போ. ஆமென். அதுக்கு மேலே 10 ரூபாயில் 30 20 ரூபா போட்டால் தான் ஆர்கானிக் மில்க்கு கிடைக்கும். ஆண்டவர் சொல்ல, நீ பால் பேக்கெட்டை வாங்கு, அந்த பேக்கெட்டை நான் ஆர்கானிக் மில்காக மாற்றுவேன். ஹல்லேலூயா. நீ மாற்ற மாட்ட, தூதர்கள் மாற்றுவாங்க. ஹல்லேலூயா. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாம் புரிந்து கொள்ளணும் பாருங்க. நம்முடைய வாழ்வாதாரத்தில் கர்த்தர் செயல்படணும்னு விருப்பப்படுகிறார். நம்முடைய வாழ்வாதாரத்தில் தூதர்கள் செயல்படணும்னு விருப்பப்படுகிறார். நீங்கள் பெட்ரோல் ஃபுல் டேங்க் 1 வரி தான் பண்ணுவீங்க, ஆனால் எத்தனை கிலோமீட்டர் போவீங்க? 2000 கிலோமீட்டர் போவீங்க. என்ன பிரதர் இப்படிலாம் சொல்கிறீங்க? ஐயோ எனக்கு பயமாக இருக்குது பிரதர். நடக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, விதைக்கிறவனுடைய பாத்திரம் காலி ஆகவே ஆகாது. ஹல்லேலூயா. நீங்கள் விதைச்சு பாருங்க, 1000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும், ஆனால் செலவு 1,00,000 ரூபாய்க்கு பண்ணுவீங்க. அந்த 1000 ரூபாய் அப்படியே நிற்கும் அங்கே. ஹல்லேலூயா. ஆமென். You will be voted a happiest nation. You will experience. எல்லாரும் சொல்ல, எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். என்ன அனுபவம்? What is to be like the country of grace. கிருபையில் வாழ்கிறதான அனுபவம் இனி கிறிஸ்தவனுக்கு இல்லை. எப்போ வருமா? நீங்கள் உங்கள் பாக்கெட்டை திறந்து தசம பாகத்தையும் காணிக்கை போடும்போது, எப்பா என் வாழ்க்கையிலே கிருபைதான்ப்பா ஓடுதுன்னுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆள் சாட்சி தான் சும்மா சொல்லுவான், வேலை வந்துச்சு, ஓ பை காட்ஸ் கிரேஸ் ஐ டுக் த ஜாப்னுவான். இயேசுவே விட்டாலும் விட்டுருவான், தவிர ஜாபை விட மாட்டான் நம்ம ஆள். ஏன்னா அவன் கிருபை ஒன்று என்ன பண்ணலை, அனுபவிக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ சாபத்தில் இருக்கிற, உன் வேலையை நீ ஒரு சாபமா வச்சிருக்கிற, உன் ஊழியத்தை ஒரு சாபமா வச்சிருக்கிற, உன் கோயிலை சாபமா வச்சிருக்கிற, இந்த சாபம் எல்லாம் போனாதான் என் கிருபை உன்னால் அனுபவிக்க முடியும். இந்த கிருபையின் ஊழியத்தை, கிருபையின் வியாபாரத்தை, கிருபையின் குடும்பத்தை நீ அனுபவிக்கணும்னா நீ விதைக்கணும். ஹல்லேலூயா. ஒரு வாட்டி நீங்கள் விதைக்கும் போது தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்கே ஒரு அனுபவத்தை உண்டாக்கும்படியாக ஒரு வாசலை திறக்கிறீங்க. நிறைய பேர் ஜெபி, ஆண்டவரே நல்ல காலம் பிறக்கட்டும், நல்ல காலம் பிறக்கட்டும். உன் பர்ஸை திறந்தா உனக்கு நல்ல காலம் வந்துடும். என்ன பிரதர் பர்செல்லாம் திறக்க சொல்கிறாரு? நான் இது வரைக்கும் யாரையுமே பணம் கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டேன். ஏன்னா நான் பிடிச்சிட்டேன் வசனத்தை. ஆமென். கேட்டால் கொஞ்சம் தான் வரும், விதைச்சா எவ்வளோ வரணுமோ அது வரும். ஆமென். ஆமேனா இல்லையா? என்ன பிரதர் எவ்வளோ வருது? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு நல்லா வரும், அதுதான் முக்கியமான விஷயம். ஆமென். வாசிங்க 12வது வசனத்தை மறுபடியும். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் ஹல்லேலூயா. ஆமென். சரி, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம்
20வது வசனம் வாசிங்க. சரி 17 வாசிப்போம். நோவா ஒரு பேழையை கட்டுறாரு. 100 வருஷத்துக்கு மேலே கட்டுறாரு. வெள்ளம் வந்துச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் பரிசுத்தமாகப்பட்டது. கர்த்தர் ஒரு புதிய பூமியை உண்டாக்கி கொடுத்துருக்கிறாரு. நோவாவும் அவருடைய குடும்பம் தான் நிற்குது. இப்போது எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. கேட்டு திறக்க போகிறாரு. கர்த்தர் ஒரு புதிய சுதந்திரத்தை நோவா கொடுக்க போகிறார். அப்பொழுது வாசிங்க 20 வருஷம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம். ஆண்டவர் கேட்கவே இல்லைங்க. எப்படி? நோவாவுடைய காலத்தில் செயல்படுகிற உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்றால் கிருபையின் உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் உடன்படிக்கை. இது ஏதோ ஆதியாமல் இருக்கிறதுனால இது பழைய ஏற்பாடு நினைச்சிடாதீங்க. இங்க என்ன வருது? வானவில் வருது, ரெயின்போ வருது. ரெயின்போ யாரை குறிக்குது? இயேசுவை குறிக்குது. ஆமென். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியத்தினுடைய அஸ்திபாரம் எங்க இருக்குதுன்னா ஆதியாகமத்தில் இருக்குது. நோவா பேழையிலிருந்து வெளியே வராத பாருங்க. ஆண்டவர் எல்லாம் பரிசுத்தமா செஞ்சு இருக்கிறார். புதிய பூமி புதுசா எல்லாமே இருக்குது. பாவம் எங்கேயுமே இல்லை. வந்த உடனே நோவா என்ன செய்யறாரு? எப்பா பலிபீடத்தை கட்டுப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பலிபீடம் கட்டின பிறகு 17 வசனம் வாசிங்க. பறவைகளையும் மிருகங்களையும் பூமியிலே உலாவுகிற சகல பிராணிகளையும் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வா. அவைகள் எல்லாமே பெருகட்டும் பழுகட்டும். மல்டிப்ளை. எல்லாம் சொல்ல மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டாரா? கனி கொடுத்து பெருகட்டும் சொல்லிட்டாரா? நோவா பண்றாரு பாருங்க ஒரு வேற. 20வது வசனம் இப்போ வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதிலே ஒரு புறாவை வைத்தார். அப்படி இல்ல வசனம் என்ன இருக்குது? வாசிங்க. சுத்தமான சகல மிருகங்களும் சுத்தமான சகல பறவைகளும். ஆண்டவர் சொல்றார் மொத்தம் ஒன்றுதான்றார். எல்லாம் சொல்லுங்க, ஃபுல்லா ஒன்றுதான். இதில் நோவா என்ன பண்ணுறாருன்னா அதில் இருக்கிற பெஸ்ட்டாக பார்த்து கர்த்தருக்கு அவரை காணிக்கையாக கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்கிறாரு. ஹல்லேலூயா. வச்ச உடனே 21வது வசனம் வாசிங்க. சுகந்த வாசனையாய் கர்த்தருக்கு முன்பதாய் அதை எழும்பி பார்த்தீங்களா? கர்த்தருடைய எண்ணமே மாறிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுபாவமே மாறுதாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய பிரச்சனை என்னன்னா, சில வேளை கர்த்தர் கோவப்படுறதை போல உணர்றான், சில பேரை கர்த்தர் நல்லா இருக்கிறது போல உணர்றான், ஏதோ கர்த்தர் செய்ய போறார் இந்த பயத்திலையும் திகில்லையே வாழ்றான். இங்க அவன் காணிக்கையை வச்ச உடனே நோவாக்கு இருக்கிற ஒரே ஒரு வெளிப்பாடு என்னவென்றால் கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கர்த்தர் நல்லவர் என்று பிரசங்கம் பண்ணலாம். இன்னைக்கு கர்த்தர் நல்லவர் என்று எத்தனையோ பார்ட்ஸ் நீ பிரசங்கம் பண்ணலாம், நீ அதை கேட்கலாம், நீ அதை வாசிக்கலாம். ஆனா கர்த்தர் நல்லவர் என்று உனக்கு நிச்சயம் எப்போ வரும் என்றால் நோவாவை போல நீ உன்னுடைய காணிக்கை விதைக்கும் பொழுதுதான் வரும். கண்டினியூ பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு நோவாவுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடுன்னா, நான் பாவமே செஞ்சாலும் கர்த்தர் என் பக்கத்துல இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனா உங்களுக்கு சொல்றேன், நல்லா இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க பாவமே செஞ்சாலும் உங்க மனசுல ஒரு உறுதி இருக்கணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் பாவத்தை மன்னிப்பார், என்னை பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, ஐயோ போச்சேன்னு கிறிஸ்தவம் இருக்க கூடாது. நான் தப்பு செஞ்சுட்டேன், ஆனால் இந்த தப்பை கர்த்தர் சரியாக்குவார். அந்த நிச்சயம் வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் நீ விதைக்கணும். ஆமென். உங்களை சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, சத்தியம் சொல்லுது, நோவா செய்யறாரு. ஆமென். ஏதோ ஆண்டவர் டோரை திறந்துட்டாரு, வாடாப்பா போலாம், இந்த மலையை பிடிப்போம், அந்த மலையை பிடிப்போம், ஐயோ நம்மளுக்கு இத்தனை ஆடுகள் மாடுகள் குதிரைகள் எல்லாம் இருக்குது, இதையெல்லாம் பெருக்கலாம் பெருக்கலாம் பெருக்கலாம், அப்படிலாம் இல்லை. எல்லாத்துல இருக்கிற பெஸ்ட்டை வந்து விதைச்சாரு. அவன் மைண்ட்ல ஒரு வெளிப்பாடு வந்துடுச்சு, என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் எவ்வளவு கேவலமானவனா இருந்தாலும், எவ்வளவு தவறுகளை செய்தாலும், எவ்வளவு தவறான வழிகளில் போனாலும் அவர் எனக்கு நல்லவராய் இருப்பார். ஆமென். 22 இப்போ புரியும் உங்களுக்கு நான் சொல்றது.
பூமியில் உள்ள நாளளவும். இது சொல்லுகிறது யார்? கர்த்தர். இவன் விதைச்ச உடனே ஆண்டவர் சொல்றார், எப்பா என் மனசே மாறிடுச்சுப்பா, இனிமே நான் நல்லவராய் தான் வெளிப்படுவேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமி உள்ள நாளளவும், அதாவது இயேசு கிறிஸ்து வந்து மேலே சென்று அப்புறம் தின்பதாய் வரும் அளவு, பூமி அழியும் மட்டும், பூமியுடைய நாள் மட்டும் விதைப்போம் அறுப்போம். அதுதான் ஹல்லேலூயா. விதைப்பும் அறுப்பும் என்ற காலத்தை சூரியனும் சந்திரனும் இருக்கிற மட்டும் இந்த உபதேசத்தை எவனாலையும் மாற்ற முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இது எந்த உபதேசம்? புதிய ஏற்பாட்டு உபதேசம். ஆமென். 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்னும் முடியல. இது வரைக்கும் கர்த்தர் பேசுறாரு. அவன் விதைச்சிட்டான், இருக்கிற பெஸ்ட்டை காணிக்கையும் தசம பாகத்தையும் மேலே வச்சுட்டான். கர்த்தர் வந்தாரு, பார்த்தாரு, நான் நல்லவராய் தான் வெளிப்படுவேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு வாழ்நாள் எல்லாம் மனுக்கோத்திரம் இருக்கு மட்டும், பூமி இருக்கு மட்டும், விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணம் அது செயல்பட்டு கொண்டே இருக்கும் சொல்லிட்டு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, ஹல்லேலூயா. என்னங்க 16-17 வசனத்தில் பெருக்கம் எதில் மேல இருந்துச்சு தெரியுமா? ஆடு மேலேயும் கோழி மீதியும் குதிரை மேலே இருந்துச்சு. நோவா விதைச்ச பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பெருக்கம் மனுக்கோத்திரம் மேலே வந்துச்சு. ஹல்லேலூயா. இது வரைக்கும் நோவா பலவை திறந்த பொழுது கோழி பெருகும், அந்த வல்லமை அதில் செயல்படுது. இருக்கிற குரங்கு, இறக்கிற சிறுத்தை, சிங்கம் எல்லாமே பெருகும், எல்லாம் யானைகள் எல்லாமே பெருகும். பெருக்கம் எல்லாம் மிருக ஜீவனத்தில் இருந்துச்சு. அவன் விதைச்சான் பாருங்க. ஆண்டவர் சொல்ல, நான் அவனை ஆசீர்வதிக்க போகிறேன். எப்படி என்றால் பெருக்கம் இன்றையிலிருந்து வாமேதான் வேலை பண்ணும். ஹல்லேலூயா. இன்றையிலிருந்து மனக்கோத்திரத்திலே வேலை செய்யும். நான் சொல்லட்டுமா? blessing is an anointing. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. blessing is not luck, blessing is an anointing. ஹல்லேலூயா. அது எப்போ மேலே வரும் என்றால், நீ தசம பாகத்தையும் காணிக்கையும் பயபக்தியாக தியானித்து யோசித்து ஜெபித்து நீயாக தீர்மானித்து தேவ சமூகத்தில் விதைக்க தொடங்கிட்ட பெருக்கம் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் அபிஷேகமாக வந்து உட்காந்துடும். ஆமென். 2வது வசனம், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் இதே 8:17 முடிஞ்சிருந்துச்சுன்னா நோவாவும் நம்மளை போல தான் இருந்திருப்பார். ஐயோ வேலை தான்ப்பா எனக்கு தெய்வம், வேலை தான் எனக்கு சாப்பாடு போடுது, ஐயோ என் குதிரை தான் தெய்வம், ஐயோ என் மாடு தான் தெய்வம், ஐயோ என் வீட்டில் இருக்கிற அந்த ஓகே அது வேணாம் விட்டுருங்க, அந்த இந்த ஃபார்ம் தான் எனக்கு தெய்வம், கோழி தான் தெய்வம், ஐயோ நிலந்தான் தெய்வம்னு சொல்லி மிருக ஜீவன்களையும் உலகத்தில் இருக்கிற ஜீவனை பார்த்து தெய்வம் போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே அழகாக அடிக்கிறாரு பாருங்க, இப்போ ஆசீர்வாதம் உன் மேலே இருக்குது, அதனால நீ அதற்கு பின்பதாய் தெய்வம் போக மாட்ட, அது உன்னை பார்த்து தெய்வம்னு சொல்லும். ஹல்லேலூயா. நீங்கள் குட்டி கடவுளாய் நீங்கள் வாழுவீர்கள். ஹல்லேலூயா. நீ போனா குதிரை உன்னை பார்த்து சலாம் அடிக்கும். எப்படி பிரதர் அடிக்கும்? எனக்கு தெரியல, அடிக்கும். நீ போனா நீ வாங்குற மாடு, எல்லா மாடு 10 லிட்டர் கொடுத்தா ஓ மாடு 50 லிட்டர் கொடுக்கும். ஏன்? அதிகாரம் உன் வாழ்க்கையில செயல்படும். ஆமென். எவராவது வியாபாரம் செஞ்சா அவனுக்கு 1 கோடி வந்துச்சுன்னா நீ செஞ்சா 100 கோடி வரும். ஏனென்றால் அதிகாரம் செயல்படும். இந்த உலகம் எதிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதிகாரம். ஏன் பிசாசு கீழே வந்து விழுந்தான் என்றால் அதிகாரத்தை அவன் துஷ்டமாய் செயல்பட்டான். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, this entire world is operating by spiritual authority. The devil fell down because he was disobedient to that authority. Hello. அந்த அத்தாரிட்டி ஆண்டவங்க கொடுத்துருவார். ஆமென். அப்போ நீங்கள் தொட்டா எல்லாம் செழிக்கும். ஆமென். ஐயோப்பா பிரதர் எப்படியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் பிரதர், அப்பா பிரதர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா கொடுத்தது, அப்படி சொல்ல மாட்டீங்க. சபிக்கப்பட்ட இடத்த நீ போய் வாங்குவ,
அந்த இடம் சொல்லும், எப்பா இவன் வாங்கினாப்பா, என்ன பிடிச்ச சாபம் போச்சு. எத்தனை பேர் அலாவுதீன் படம் பார்த்துருக்குறீங்க? பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? என்ன பிரதர் சொல்லட்டுமா? வேணும் சொல்லுங்கள், நானும் பார்த்துருக்குறேன். பார்த்துருக்கிறீங்களே? அதில் அலாவுதீன் இந்த விளக்கை தேய்ச்சோன்னு என்ன வருது? பூதம் வெளியே வருது. என்ன சொல்லுவது தெரியுமா? பல 100 வருஷமாக கட்டி வச்சுருந்தேன், எப்பா தேய்ச்சி அப்பா இப்போ தான்ப்பா வெளியே வந்தேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அல்லேலூயா. நீ ஆண்டவர் சொல்கிறார், நீ விதை, நீ எவ்வளோ சபிக்கப்பட்ட இடத்துல இருந்தாலும் இந்த இடமே விடுதலையாகி மாற்றப்படும். ஆமென். சரி.